என்னமா ஆபீஸ் வண்டியில எங்க நிறுத்தினானுங்க? இல்ல மாமா, ஆபீஸ்ல ஏதோ டிரைவர்ஸ் ப்ராப்ளமா, அதான் எல்லா வண்டியும் கொண்டு இங்க நிப்பாட்டிருக்காங்க. உங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்போ என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய என் குழந்தைய வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்போ இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணி ஆகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல்ல வாங்கிட்டு வந்துருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும்ல. ஏன் கல்யாணத்துக்கு தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூசர் ரஞ்சித்தை கூப்பிடலாமா? ஐயோ, அவர் வேண்டாம். விவரம் கிட்ட மனுஷன் காரியத்தையே கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன். விவரம் கிட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ஏண்டா இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே. நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிள்ளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிர வேண்டியதா. ஐஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீ ஏன் என்ன பார்க்கணும்? இல்ல, சந்துருவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய், என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன், கேட்டுக்க. பரம்பரை பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம். எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மானத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்ப எங்க முதலாளிய கண்டுபிடிச்சிட்டு விட்டான். உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ், உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்கரியா. இந்த வீட்டுல ஒரு வேலைக்கரியா இருக்கணும். என்னது? உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரோஜா, ரோஜா குட்டி, எங்க இருக்கீங்க? ரோஜா, ரோஜா, ரோஜா. ஹலோ 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 ஹலோ. ஏடா மைக் டெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு வாங்கடா. வாங்கடா சீக்கிரம். அங்க விளையாடிட்டு இருக்கு பாரு, அந்த குழந்தைய தான் நீ கடத்தணும். அது பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதை முதல்ல கடத்தி ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் சேர்த்துரு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை மட்டும் செய். சரிங்க. இந்த குழந்தை அழுகவே மாட்டேங்குதே. சரி, நம்மளுக்கு வசதி ஊம குழந்தையா இருக்கும் போல் இருக்குது. உட்காரு கண்ணு. பயத்துல மண்டு வச்சிடாத கண்ணு. அந்த பார்ட்டி தானே, பாம்பேல தான் இருக்கான். நான் அட்ரஸ் தரேன். I'll call you back. ஏய், இங்கயா இருக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறேன்டா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன்.
ரஞ்சித் யோ ரஞ்சித் யோ யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்சவங்களா? பண விஷயம் அவர்கிட்டயே பேசிக்கீங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தானே உங்ககிட்ட வந்திருக்கான். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. போன் எடுக்கிறது கூட ஆள் இல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஹலோ டேய், நான் சோமசுந்தரம் பேசுறேன். டேய், கோர்ட்ல நிக்க வைக்கிற கூண்டுல ஏத்துறேன்னு சவால் விட்டீங்களே, இப்ப எந்த முகரைய வச்சு நான் போன் பண்றேன்? ஏதோ கோவத்துல பேசிட்டேன் டேய். நீ பெருசா எடுத்துக்கிடாத. ஏற்கனவே பேசி வச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். ஆமாடா, பேசி வச்ச தேதியில கல்யாணத்தை நடத்த தான் போறேன். ஆனா கல்யாண பொண்ணு மகள்ல இந்து. கூறுகட்டதனமா பேசாத. அந்த பொண்ணு இருந்தா ஏதாவது இடைஞ்சல் ஆயிருமில்ல, அதனால அவளை கடத்திட்டு போக சொல்லிட்டேங்க. என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்லுத. என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு தான் கல்யாணம். நீ குறுக்க போந்து ஏதாவது விளையாட நினைச்சா உன்னையும் கடத்திட்டு போயிருவேன். ஆமா. அன்புள்ள சந்துருவுக்கு குழந்தையை உரிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன். இந்து. பயலுக்கு சந்தோஷத்துல பேச்சே வர மாட்டேங்குது. என்ன பேசுன்னே தெரியல. இது யாரு? ஹலோ, அண்ணாச்சி இருக்கானா? எவன்டா இவன் மரியாதை இல்லாம பேசுறது? நான் தான்டா மிலிட்டரி குக்கு மாகாளி பேசுறேன். ஏலே, இளவடுத்த பயல, என்ன தைரியம் உனக்கு டாப் போட்டு பேசுத? நாக்க துண்ட நடிக்கிறவே. டே, நாக்க இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம்டா. உன் பொண்ணை காப்பாத்த வழிய பாடுறா. எங்க முதலாளிய கண்ணாப்பண்ணான்னு திட்டீங்கல்ல, அது ஒரே காரணத்துக்காக உன் பொண்ணை கடத்தி வேண்டா. ஏலே, என்ன சொல்லுத? அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. ஏ இளவடுத்த பயல, சொன்னா கேளு. வைடா மாமா. போன வச்சுட்டானே. ஏ, வீட்டுல யாரும் இல்லையா? பத்ரம், டேய், ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிட போறா. கஷ்டப்பட்டு கடத்திருக்கோம்ல. 2 மணி நேரத்துக்கு முழிக்க மாட்டா பாஸ். அந்த அளவுக்கு மயக்கமா இருக்கா? நீங்களே கிட்னாப்பரா? ஏன்டா பட்லர் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டு? நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஐ அம் ஆல்சோ கிட்னாப்பர். நீங்க எல்லாம் கேங்கா கடத்திருக்கீங்க, நான் சோலா கடத்திருக்கேன். நைஸ் மீட்டிங். பீச்சர்ல சந்திப்போம். என்னடா பட்லர் கண்ணாபினான் பேசிட்டு போறான்? தனியே தன்னந்தனியே ரேகா உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். மல்ல 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 மல்ல. சித்தப்பு, அந்த பொண்ணு இந்துவை கடத்திட்டோம். இப்ப குன்னூர் பக்கத்துல. ஏல, குன்னூரும் இல்ல 800 இல்லையா? அந்த சமயக்கார மண்டையன் நம்ம ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அவனை இப்பதான் நான் பார்த்தேன். என்னது? பாத்தியா முட்டா புடியில அவனை? டேய், எங்க அந்த பட்லரு? அண்ணா அண்ணா, அந்த பட்டல் பண்ண வண்டி மாத்தி எடுத்து போட்டானே. அவன் விட்டு போன வண்டில நம்ம சின்னமா இருக்காங்க. ஹலோ சித்தப்பு, நம்ம பொண்ணு ரேகா கிடைச்சிட்டா. அப்படியா? சொடல மாடசாமி நம்ம கைவிடலையா? சட்டு புட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துறியா? சரி சித்தப்பு. அப்பாடா, ஒரு நிமிஷத்துல வயித்தை கலக்கிட்டாப்பா. ஹலோ பிரதர். எஸ் பிரதர். முதல்ல வண்டியை தப்பா எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப கரெக்டா மாத்தி எடுத்துட்டு போறேன். See you bye. டேய், டேய், புடிடா. ஐயோ சித்தப்பு. பிள்ளையாரப்பா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் மண்டை குணமாகட்டும். உன் தம்பி கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிடுது ஐயா. இது யாரு? ஹலோ, சொல்லியா? சித்தப்பு, மறுபடியும் தப்பு நடந்து போச்சு சித்தப்பு. அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேகாவை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போன இந்துவை மறுபடியும் விட்டு போயிட்டான். இளவெடுத்த பயல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. விவரமா சொல்ல. சித்தப்பு, நம்ம ரேகாவை தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான். நான் இந்துவை கடத்திக்கிட்டு 2வதா இங்க வந்தேன். முதல்ல வந்த மண்டையன் 2வது வண்டியில இருந்த இந்துவை தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து 2வதா தூக்கிட்டு போன இந்துவை விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேகாவை தூக்கிட்டு போயிட்டான். நாத்தம் எடுத்த பயல, மறுபடியும் போட்டு குழப்புதிய. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடு. என் பொண்ணு இல்லாம நீ வீட்டுக்கு வந்த சங்க துண்டை அறுத்து விடுவல்ல. ஆமா டாட், தப்பு நடந்து போச்சு. இந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லப்பா, அண்ணாச்சி தான் ஆள் வச்சு கடத்திருக்கான். என்னது? ஆமா. யார் சொன்னது? ஆனா அவனே போன் பண்ணி சொன்னாப்பா. Damn it. அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு உடனே இந்து கடத்திட்டாரா? டாட், நீங்க வாங்க வாங்க. ஏய், டேங்க ஃபுல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிட வேண்டியதுதான். ச்சே, இவன் வேற மயக்கத்தில் இருக்கும்போது தொல்லை கொடுக்குறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கேன் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா.
ஹலோ ஒரே பாஸ் நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாசுங்கிறானுங்க. டேய் நான் கடத்துனது உனக்கு எப்படா தெரியும்? ஒரே பாஸ் என்ன உளறீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தானே கடத்துனேன். டேய் அடம் பிடிக்காதடா, கஷ்டப்பட்டு நான் தான்டா கடத்துனேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கிறாங்க? நீங்களா நானா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கடத்தினேன். நீ கடத்தல. உன்ன மாதிரி அறகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப்க்கு எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, திருட்டு போயல, பிச்சைக்காரன் நாதாரி, அன்னக்காவடி, பண்ணாட பரதேசி போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி, போன வைடா புறம்போக்கு. பாஸ் நம்பர் தானே போட்டேன், எவனோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும். சார் உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லியா பிரச்சனை? வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுடா. பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ஃப்ராட் பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டியூட் பண்றவன் எல்லாம் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுடா. சார் அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற? சார் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இவன் ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார் உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டிருக்கு. சார் 320 ரூபா கொடுங்க. இதான் குடுக்கறேன்ல. ஏய் கத்துன ஒரே குத்து. சார் பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்ல கொடு. என்ன சார் 600 ரூபா பில்லுக்கு 1000 ரூபா தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய் அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்கிற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்தது? 8வது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க look கொடுது? அங்க. டேய் கொப்பரத்தேங்க தலையா, இது அதிசயமாடா அசிங்கம்டா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நான் தான்டா. என்ன சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட்டு ஆளாளுக்கு ஒன் டே மேட்ச் ஆடுறீங்கடா. ஆசா பிகர் பேரெல்லாம் தெரியுது உங்களுக்கு? பிகரா என் பொண்டாட்டியை கடத்துறானுங்கடா. ரஞ்சித் ஆசா கொண்டாட்டியா?